for the lovely singing we had. ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் திரும்பி பார்ப்பது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். கடைசியா நான் இந்த கொலோசேயர் எழுதின நிருபத்தில் இருந்து பைபிள் ஸ்டடி மார்ச் மாதம் போன வருஷம் இருந்துச்சு. இப்போ திரும்பி உங்களை எல்லாம் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ் தொடர்ச்சியாக எத்தனையோ ஆண்டுகளாக இவ்விதமான ஒரு வேத பாட வகுப்புகளை நடத்தி வருவதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியும் துதியும் ஏறெடுக்கிறேன். இந்த யாக்கோபு நிருபத்தை நம்ம தமிழில் இப்போ படிக்க தொடங்குகிறோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலே அவங்க நடத்துகிறாங்க. அது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலையில் 7:30லேருந்து 8 வரைக்கும் நடக்குது. அதை விரும்புகிறவங்க அதில் கூட பங்கு பெறலாம். அது ரெவரண்ட் மைக்கேல் பெப்பின் என்கிற அருமையான ஒரு நல்ல போதகர், அவர் அதை நடத்துகிறார். நாம் இப்போ இந்த தொடர்ச்சியாக வரப்போகிற சில மாதங்களுக்குள்ளாக இந்த யாக்கோபு நிருபத்தை படித்து முடிக்க இருக்கிறோம். ஜாஷ்வாவுக்கும் குட் நியூஸ் மெசஞ்சர்ஸுக்கும் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி செய்கிற ரிச்சி சகோதரனுக்கும் என்னுடைய நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடியெல்லாம் கடந்த காலத்தில் டாக்டர் ரூப் சிங் எடுத்திருக்கிறாங்க, சகோதரர் பால் ராபர்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க, ரெவரன் டாக்டர் சாந்தி திலக் எடுத்திருக்கிறாங்க, ஜாஷ்வா கிருபராஜ் அவரும் எடுத்திருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து இணைந்து செய்யும்போது ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் அவங்க ஆண்டவர் பயன்படுத்துறதும் வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இதில் பங்கு பெறுகிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த பைபிள் ஸ்டடிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்களையும் இதில் பங்கு பெறும்படியாக அழைக்க நான் கேட்கிறேன். ஏன் நமக்கு இவ்விதமான ஒரு பைபிள் ஸ்டடி தேவை? எத்தனை பிரசங்கம் இருக்குது, எத்தனை கூட்டங்கள் இருக்குது, நாமே தனியாக பைபிளை படிக்கிறோம், எத்தனை வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிறோம். இப்படிலாம் இருக்கும்போது இப்படி ஒன்று கட்டாயமாக தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். பைபிள் ஸ்டடி பல விதத்தில் நடத்தலாம். பொதுவாக இங்கே நடக்கிறது ஒரு மாதிரி ஒரு இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி மாதிரி வசனமாக ஒவ்வொரு வேர்டாக கூட படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு புத்தகத்தை எடுத்து அதை முழுவதுமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை வாசிக்கும்போது அதில் கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழப்பகுதியும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வசனம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வருமா? ஒருவேளை நம்ம காலத்தில் அப்படி வந்து விடுமா? ஏன் இப்படி அந்த பஞ்ச காலம், கர்த்தருடைய வசனம் இல்லாத ஒரு பஞ்ச காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பீப்புள் லூஸ் ஆக்சஸ் டு காட்ஸ் கைடன்ஸ் அண்ட் த ட்ரூத். ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டுக்குள்ளேயும் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நெருக்கடிக்குள்ளேயும் மக்கள் போய்விடுகிறாங்க. அப்படிதான் இப்போ நடக்குதா? எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ குறிப்பாக இந்த நாட்கள் நெருக்கடியான நாட்கள். எல்னினோவினால ஒரு பெரிய நெருக்கடி, வெளிநாட்டில் பல இடங்களில் உள்ள சூழ்நிலைகள், போர் நடக்கக்கூடிய நாடுகளில் உள்ள நிலைமைகள், இயற்கை சீற்றங்கள், நம்ம நாட்டில் உள்ள பல நிலைமைகள், கிறிஸ்துவுக்கு எதிராக உள்ள காரியங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது do we really need God's word to guide us and keep us firm in our faith? நமக்கு அது கட்டாயம் தேவையாக இருக்கிறதா? இந்த மாதிரியான விஷயத்தில் நமக்கு கைடன்ஸ் கட்டாயம் தேவை. ஆண்டவருடைய வழிநடத்தல் இந்த மாதிரியான டென்ஷன் அண்ட் ஆன்சைட்டி உள்ள காலத்தில் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவை. அது மாதிரி ராங் டீச்சிங்ஸ் அண்ட் டைலூட்டட் டீச்சிங்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேத வசனத்துக்கு போகிறது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ட்ரைனஸ், ஒரு வெறுமையிலிருந்து கர்த்தர் நம்ம விலக்கி காப்பாற்றணும். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுமனதோடு கூட தேடுவோம். சரி, யாக்கோபு நிருபம் இது சற்று வித்தியாசமான ஒரு நிருபம். இதை பற்றி நம்ம சில காரியங்களை கட்டாயமாக முதலே புரிந்து கொள்கிறது நல்லது. இப்போ பவுல் அப்போஸ்தலனோ அல்லது பேதுருவோ யோவானோ இவங்களை பற்றி நற்செய்தி நூல்களில் காஸ்பல்ஸில் நம்ம படிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம், அல்லது ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸில் பார்க்குறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபை பற்றி ரொம்ப சொல்லப்படவே இல்லை. அதனால அவருடைய பின்னணியை குறித்தும் இது எழுதப்பட்ட சூழ்நிலை குறித்தும் நம்ம அறிந்து கொள்கிறது இதை சரியான முறையில் படித்துக்கொள்ள, நம்ம புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 21 நிருபங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கின்றன. அதில் இது மற்ற எல்லாத்த விட சற்று வித்தியாசமானது. எப்படின்னா அதனுடைய அமைப்பு, அது கைண்ட், த வே இட் இஸ் எக்ஸ்பிரஸ்,
அண்ட் கண்டென்ட், அதில் உள்ள உள்ள சத்தியங்கள், இவற்றில் சத்து வித்தியாசமா இருக்குது. அதனால தான் மார்ட்டின் லூத்தர் போன்ற பெரிய பக்தர்கள் கூட இதை குறித்து சில காரியங்களை கொஞ்சம் சந்தேகத்தோடு பேசின மாதிரி தெரியுது. மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்தவாதி அல்லவா? அவர் ஒரு முறை சொன்னார், இந்த யாக்கோபு நிருபம் அது வந்து ஒரு எபிஸ்டல் ஆஃப் ஸ்ட்ரா, அது ஒரு வைக்கோலின் நிருபம், வைக்கோல் போல உறுதி இல்லாதது, வைக்கோல் போல ரொம்ப பயனில்லாதது என்பது போல அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்கிறார்? அவர் இந்த நிருபங்கள் எல்லாம் 2 குழுவாக பிரித்து வைத்திருக்கிறார். ஒன்று பேதுரு, இன்னும் யோவான், பவுல் அப்போஸ்தலன், இவர்கள் எழுதின நிறைய நிருபங்கள் இருக்கின்றன. பவுல் அப்போஸ்தலன் 13, யோவான் 3, அதுபோல பேதுரு 2, இப்படி பல நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. அதிலெல்லாம் உள்ள அந்த கருத்துக்கள், செய்திகள் சற்று வித்தியாசமானவைகள். ஆனால் அதே சமயத்தில் அவர் எபிரேயர்களின் நிருபம், யாக்கோபின் நிருபம், யூதாவின் நிருபம், வெளிப்படுத்தின விசேஷம், இதெல்லாம் சற்று வேற ஒரு குரூப்பாக அவர் வைத்து அவர் பார்த்தார். ஏன் இப்படி சொன்னார்னா, அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க சபையில அந்த காலத்துல இருந்த அந்த சில தவறுகள் எல்லாம் கண்டித்து உணர்த்தி வந்தவர். ரட்சிப்பு கிருபையினால விசுவாசத்தை கொண்டு கிடைக்கிறது. அது நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களாலேயோ அல்லது திருச்சபையினுடைய சடங்காச்சாரங்களை கைக்கொள்ளுகிறதுனாலேயோ நமக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த காலத்துல ரட்சிப்புக்காக அல்லது நித்திய வாழ்வுக்காக அதை விலை கூறி விட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் காசு கொண்டு வாங்க முடியாது, யாரும் தங்களுடைய செயல்களினால அதை பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த நற்கரியினாலையும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு தரக்கூடிய கிருபையினால, விசுவாசத்தினால நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொன்னார். அதனால பவுல போஸ்தலன் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் சொல்கிற மாதிரி, நாம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இதுதான் உண்மை அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா யாக்கோபு நிருபத்துல நம்ம 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்தா அதுல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசத்துல கிரியை இல்லாட்டி அது என்ன பிரயோஜனம்? அதனால என்ன பிரயோஜனம் என்று அவர் சொல்கிறார். அதனால இந்த யாக்கோபு வந்து பவுல் சொன்னதுக்கு நேர் மாதிரியாக எதிராக எதிர்மறையாக அவர் சொல்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது ரெண்டையும் சரியாக பார்த்தால் 2 பேரும் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வித்தியாசமான தேவைகளுக்காக எழுதியிருக்கிறார்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி பவுல் அப்போஸ்தலன் அவன் வந்து எந்த ஒரு நற்கிரியினாலும் வாங்க முடியாது. அது வந்து யூதர்களுடைய அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறதுனால, பண்டிகைகளை ஆசரிப்பதுனால, அல்லது தங்களுடைய பக்தி முயற்சியினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்தி காட்டும்படியா, இயேசு ஏற்கனவே சிலுவையில் சம்பாதித்து விட்டால் அதை கிருபையினால ஆண்டவர் தருகிறார், விசுவாசத்தினால பெற்றுக்கொள்கிறோம் என்று வலியுறுத்தி சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் இந்த யாக்கோபு எழுதுகிற சூழ்நிலை சற்று வித்தியாசமான சூழ்நிலை. அவர் யாருக்கு எழுதுகிறார் என்றால் முற்றிலும் யூதர்களாய் இருந்து கிறிஸ்தவர்களானவர்கள். இந்த யூதர்களுக்கு எபேசியர் போலவோ கொலோசியர் போலவோ தெசலோனிக்கர் போலவோ ஒரு வெறுமையிலிருந்து அவங்க வரல. அவங்க ஏற்கனவே அவங்க தேவனை குறித்த காரியங்களை அறிந்தவங்க, மோசே மூலமா நியாயப்பிரமாணம் பெற்றவங்க, ஆபிரகாம் மூலமா பல காரியங்களை அறிந்தவங்க, ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள் என்று தங்களை குறித்து பெருமையோடு கூட பேசிக்கொண்டவங்க அவங்க. அதனால அவங்க ஏற்கனவே பல சட்ட திட்டங்கள் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள். அவங்களுக்கு 2 பிரதான கட்டளைகள் உண்டு, 10 கற்பனைகள் உண்டு, இன்னும் எத்தனையோ சிறு சிறு கற்பனைகள் ஏராளம் அவர்களுக்கு உண்டு. இது போதாதா என்கிற மாதிரி ஒரு நிலைமை. இயேசுவை பின்பற்றி விட்டோம், ஆனால் இது போதாதா என்று அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியோடு நின்றுவிட்ட ஒரு நிலைமை. நேர்மாறா இன்னொரு நிலைமையும் சில யூத கிறிஸ்தவர்களுக்கு வந்துவிட்டது. அது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள்ள வந்துவிட்டோம் அல்லவா, இப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தின் அந்த கட்டுப்பாட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம். we are so free, we can do anything we like அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில பல வேறுபாடுகளும் தாறுமாறுகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதைத்தான் இந்த யாக்கோபு கண்டித்து உணர்த்துகிறார். நீ கிறிஸ்தவன் என்றால், நீ விசுவாசித்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருப்பீ என்றால், அது உன்னுடைய வாழ்க்கையின் செயல்களாலே காட்டப்பட வேண்டும். உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட செயல்கள் இல்லாவிட்டால், வாட்ஸ் த மீனிங் ஆஃப் யுவர் சால்வேஷன்? உன் ரட்சிப்பினால என்ன பிரயோஜனம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லி அவங்களை கண்டிப்பா உணர்த்தினார்.
அதனால பவுலப்போஸ்தலனும் யாக்கோபும் ஒருவரையொருவர் முட்டி மோதிக்கொள்கிற கருத்தை அவர்கள் சொல்லவில்லை. ஒருவருக்கொருவர் உறுதுணையாய் இருக்கக்கூடிய கொள்கைகளைத்தான் அவர்கள் தனித்தனியாக கூறியிருக்கிறார்கள். ஆகினால்தான் நம்ம மார்ட்டின் லூத்தர் கூட அவர்தான் ஜெர்மானிய மொழியிலே, ஜெர்மன் மொழியிலே வேத புத்தகத்தை மொழிபெயர்த்தவர். அவர் மொழிபெயர்த்த அந்த அந்த ஜெர்மன் மொழிபெயர்ப்பு பைபிளில் அவர் யாக்கோபு நிருபத்தை சேர்த்திருக்கிறார். யாக்கோபு நிருபத்தை அவர் ஒதுக்கி வைக்கவில்லை. அந்த புதிய பாட்டில் உள்ள 27 புஸ்தகங்களில் யாக்கோபு நிருபமும் இருக்கிறது. அதனால அவர் இது ஒரு எபிஸ்டல் ஆஃப் ஸ்ட்ரா அப்படி சொல்றதுனால இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிருபம் என்று அல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிருபம் நமக்கு அருமையானவர்களே. இதனால நம்ம இதை ரொம்ப கவனத்தோட கூட இதை நம்ம பின்பற்றுவோம். ஒரு சின்ன ஒரு 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 குழப்பம் வர முடியும். தமிழில் யாக்கோபு நிருபம்னு இருக்குது, இங்கிலீஷில் எபிஸ்டல் ஆஃப் ஜேம்ஸ்ல இருக்குது. அந்த ஜேம்ஸுங்க அந்த ஆள் யாரு? அது யாக்கோபுல தானே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம் இல்லையா? யாக்கோபு அவர் பழைய பாட்டில் அவங்க ஈசாக்குக்கு பிறந்த 2வது மகன். அது கிரேக் அந்த ஹீப்ரு மொழியில யாக்கோவ் யாக்கோவ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அந்த எபிரேய பைபிளை யூதர்கள் பின்னால தங்களுடைய பயன்பாட்டுக்காக அவங்க அதை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க. அதுக்கு தான் செப்டுவஜின்ட்னு பேர். அந்த மொழிபெயர்ப்பு கிரேக்க மொழிபெயர்ப்புல பழைய ஏற்பாடு. அதுல இந்த யாக்கோவ் அப்படிங்கிறத அவங்க கிரேக்க மொழியில எப்படி எழுதினாங்கன்னா யாக்கோபாஸ் யாக்கோபாஸ் அப்படின்னு அவங்க எழுதினாங்க. அந்த கிரேக்க மொழியில இருந்து சபைக்கு வந்த காலத்துல அந்த 4வது நூற்றாண்டுல லத்தீன் மொழி அதிகமாக பயன்படுத்தப்பட்டது திருச்சபைகளில். அப்பவும் லத்தீன் மொழியில பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது. அது கிரேக்க மொழியில உள்ள அந்த யாக்கோபாஸ் அப்படிங்கிறத அவங்க யாக்கோபஸ் அப்படின்னு மொழிபெயர்ச்சிட்டாங்க. யாக்கோபஸ். அந்த யாக்கோபஸ் கொஞ்சம் காலம் மாறி 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 யாக்கோமஸ் அப்படின்னு ஆயிட்டு. அந்த யாக்கோமஸ்ங்கிறது தான் அது லத்தீன் மொழியில உள்ள வார்த்தை. அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது ஜேம்ஸ்ன்னு மொழிபெயர்ச்சிட்டாங்க. அதனால இந்த யாக்கோபு தான் ஜேம்ஸ், ஜேம்ஸ் தான் யாக்கோபு. அதனால நம்ம இந்த யாக்கோபை குறித்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம இதை பார்க்கணும். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல 4 யாக்கோபுகளை குறித்து நம்ம வாசிக்க முடியும். யார் இந்த யாக்கோபு? இந்த நிருபத்தை யார் எழுதினது அப்படின்னு நம்ம படிக்கிறது நல்லது. ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய உண்மையான அந்த பொருளையும் அதிகாரத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். முதலாவது நம்ம பார்க்கிறது இயேசுவினுடைய ஸ்டெப் பிரதர், மரியாளுக்கு பிறந்த யாக்கோபு. அவரை குறித்து நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 55ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அவர் அதே மாதிரி மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 55ஆம் வசனம், இவன் தச்சன் குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. இந்த இயேசு இவர் என்ன வித்தியாசமான ஆளா? இவரை பத்தி இவர் குடும்பத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியுமே. இவருடைய சகோதரர்கள் 4 பேர் இங்க இருக்கிறாங்களே யாக்கோபு அப்படின்னு யாக்கோபு பேரை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பவுலப்போஸ்தலன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்னால அவர் அரேபியாவில் போய் அங்க ஆண்டவரை குறித்து தியானம்லாம் செய்த பிறகு அவர் திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது அவர் அந்த கொரிந்தியர்கள் கலாத்தியர்கள் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல அவர் யாக்கோபை சந்தித்தை குறித்து சொல்கிறார். கலாத்தியர் 1:19, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர. அவங்க என்ன சொன்னாங்க? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவர் மரியாளுடைய பையன் அல்லவா, அவனுக்கு சகோதரர்லாம் இங்க இருக்காங்களே அப்படின்னு அந்த மக்கள் சொன்னாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சபை உருவாக்கப்பட்ட பின்னாலே பவுலப்போஸ்தலன் அவரை சந்திக்க போனார். அப்போ அவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவரை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி கர்த்தருடைய ஸ்டெப் பிரதர்
கர்த்தருடைய சகோதரன் என்று பைபிள் சொல்லுது. அதனால கர்த்தருடைய சகோதரன் என்றே நாம் சொல்லுவோம். அவரை குறித்து நாம் பார்க்க முடியுது. இன்னொரு யாக்கோபு இருந்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனங்களை இயேசு தெரிந்தெடுத்த அந்த 12 சீஷர்கள் அவருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 2ஆம் வசனம், அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களான முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். அவங்க 2 பேரும் சகோதரர்கள், யோவானும் யாக்கோபும். செபதேயுவின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பகுதியில 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்த 12 பேர்ல இன்னொருத்தன் பேரும் யாக்கோபு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அதுல இன்னொரு ஆளை குறித்து சொல்லியிருக்குது. அவர் 12 பேர்ல உள்ள ஒருத்தர் அல்ல, 12 பேர்ல உள்ள ஒருத்தருடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, அதாவது யூதா ஸ்காரியோத், ஸ்காரியோத் அல்லாத யூதா, யூதாஸ் ஸ்காரியோத், ஸ்காரியோத்ங்கிற ஊர்ல இருந்து வந்தவன் யூதா ஸ்காரியோத். ஆனா இவரு யாக்கோபின் சகோதரனாகிய யூதா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னொரு யாக்கோபு, இப்படி 4 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய காலத்திலிருந்தே, ஆரம்ப நாட்கள் திருச்சபையின் காலத்திலிருந்தே கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு தான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவருடைய தலைமைத்துவமும் அதிகாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகினால பவுல் சொல்கிற வார்த்தையை பாருங்க. கலாத்தியர்கள் இந்த நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் கலாத்தியர் 2:9, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிவித்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும். யார் இந்த தூண்? அதாவது அப்படி ஒரு ஒரு தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புள்ள ஒரு மனிதர். யார் இந்த யாக்கோபு அப்படின்னு பார்த்தா 12ஆம் வசனத்தை அந்த அந்த இதுல வாசிக்கும்போது, எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சில வருகிறதுக்கு முன்னே அப்ப யாக்கோபுங்கிற ஒருவர் ரொம்ப முக்கியமான ஒருவராக அந்த ஏர்லி சர்ச்சில் இருந்திருக்கிறாரு. அந்த கலாத்தியர்களையே 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தது, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு, அவர் தான் சபையில் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றவராக அந்த நாட்களில் கருதப்பட்டவர். அதனால பேதுரு அப்போஸ்தலன் அவன் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது, நான் வேற ஊருக்கு போகிறேன், ராத்திரியோட ராத்திரியாக போய் நான் விடுவிக்கப்பட்ட விதத்தை நீங்கள் யாக்கோபுனிடத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். மற்றவங்களை பற்றி யாக்கோபு, இப்போ யாக்கோபு அந்த முக்கியமான ஆள், சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவராக அவர் கருதப்பட்டார். ஆகினால யாக்கோபு 15ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட், விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, அப்புறம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாமா, அப்படிங்கலாம் ஒரு பிரச்சனை வரும்போது பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் கடைசியாக அங்கே அப்போஸ்தலர் 15ஆம் வசனத்தில் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். அவன் பேசி எல்லாத்தையும் முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். He was the leader leading the council of the church in Jerusalem. அப்படி ஒரு தலைவராக அவர் மாறிவிட்டார். ஏன் இப்படி அவர் மாறினார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலன் அந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது, அங்க ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சிலரை சந்தித்தார். அதை கூட்டமா சிலரை சந்தித்தார், சிலரை குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில சந்தித்தார். அதுல ஒருவர் தான் அப்போ சவுல் சொல்லப்பட்ட, நாம் இப்ப ரொம்ப அதிகமா பவுல்ங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஆனா இன்னொருத்தர் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். அந்த சமயத்துல அப்போஸ்தலர் அந்த 12 அப்போஸ்தலர் தான். ஆனா அதுக்கு முன்னதாகவே யாக்கோபுக்கு அவர் தரிசனமானார். யூ ஆர் கோயிங் டு பி த லீடர் ஆஃப் த சர்ச், யூ ஆர் கோயிங் டு லிவ் ஃபார் மை மிஷன், அதனால நான் உன்னை சந்திக்கிறேன்
அப்படின்னு சொல்கிறார். ஆனா இவர் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தாரு? ஆண்டவரை இவர் நம்பல. ஆண்டவர் மேல இவருக்கு விசுவாசம் இல்ல. யோவான் 7ஆம் அதிகாரத்துல 3 முதல் 5 வசனத்தை வாசித்து பார்த்தா அதுல அவங்களுடைய சகோதரர்களுடைய நிலைமைப்பாடு தெரிகிறது. அப்ப என்ன சொன்னாங்க? அப்பொழுது யோவான் 7:3 வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கினார், நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே இப்படி ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அருமையானவர்களே, யார் இந்த யாக்கோபு? விசுவாசத்துல தடுமாறினவர், விசுவாசிக்க முடியாதவர், ஆனால் தேவனுடைய கிருபையை பெற்றவர். நாம யாரு? இந்த ராத்திரியில் இந்த வேத வசனத்தை படித்துக் கொண்டிருக்கிற நாம் யார்? எத்தனை முறை தடுமாறி இருக்கிறோம்? எத்தனை முறை விசுவாசத்துக்குள்ள வர்றதுக்கு தயங்கி இருக்கிறோம்? ஆனால் கர்த்தருடைய இரக்கம் கிருபை மாறவே இல்லை. உங்க ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வைத்திருக்க நோக்கம் மேலானது. யாக்கோபே, நீ எனக்காக வாழணும். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எனக்காக வாழணும். நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் நம்மிடத்துல சொல்லலையா? நீங்க யாருக்காக வாழ்றீங்க? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மனிதர், ஆண்டவர் அவரை தனியா அவரை சந்தித்தார். ஆகையினால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இயேசுவானவர் தன்னை சந்தித்த பின்னாலே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டில பெந்தேகோஸ்தே திருநாள் திருச்சபை உருவானது. அதற்கு முந்தைய சமயத்திலே அவர் மற்ற விசுவாசிகளோடு மற்ற சீஷர்களோடு கூட மேல் வீட்டிலே ஜெபத்திலே தரித்திருந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். வாட் அ சேஞ்ச், வாட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன்! ஆண்டவர் நம்ம சந்திப்பாரானால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்க நோக்கத்துக்கு நம்ம இணங்குவோமானால், நம்முடைய பாஸ்ட் எப்படி இருந்தாலும் there is a glorious future. God is alive today. அவர் அப்படித்தான் மாறாத இருக்கிறாய். ஆகினால இந்த யாக்கோபு ஆண்டவருக்காக உண்மையுள்ளவராக வாழ்ந்து அவர் கிபி 62வது வருஷத்துல அவர் இரத்த சாட்சியாக மரித்தார். அருமையானவர்களே, இது எழுதப்பட்ட காலம், இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் ஒருவேளை இதுதான் முதல் நிருபமா இருக்கணும் அப்படின்னு கருதப்படுகிறது. கிபி 50வது ஆண்டுல இது எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த இதுல வருகிற சில வார்த்தைகள் எல்லாம் வாசிக்கும்போது, நீங்க ஆலயத்தில் வரும்போது அப்படிங்கிறார். கிறிஸ்தவங்களுக்கு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தா ஆலயங்கள் கிடையாது. அவங்க ஆலயத்துல எருசலேம்ல கூடினாங்க, இல்லாட்டி ஜெபாலயங்களுக்கு போனாங்க. ஜெபாலயம், சினகாக். ஆனா இங்க டெம்பிள்னு போட்டிருக்கு, ஆலயத்தில்னு போட்டிருக்குது. அப்போ அவங்க ஆதி காலத்துல நீங்க அங்க வரும்போது அங்க நடக்கிற காரியத்தை யாக்கோபு சொல்கிறார். அருமையானவர்களே, முதல் நிருபமாக இது இருந்திருக்க வேண்டும். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாக இவர் வாழ்க்கை முடிந்தது. இது யாருக்காக இவர் எழுதினார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுலப்போஸ்தலர் நிறைய நிருபங்களை அது யூதர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இந்த பவுலப்போஸ்தலன் பேதுரு அப்போஸ்தலன் கூட சிதறி இருக்கிற, அதாவது பொந்து, கப்பதோக்கியா, ஆசியா போன்ற நாடுகளிலே சிதறி இருக்கிற அந்த சீஷர்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இவர் யூத கிறிஸ்தவர்கள், ஆரம்ப நாட்களில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இவர் எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள பல காரியங்களை எடுத்து ஆளுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் பற்றி சொல்கிறார், எலியாவை பற்றி அவர் சொல்கிறார். இன்னும் ஆண்டவரை பற்றி ஒரு பர்டிகுலர் வேர்ட் அவர் யூஸ் பண்ணுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை, த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். சேனைகளின் கர்த்தர்ங்கிற வார்த்தையை அவர் எடுத்தாள்கிறார். எனக்கு ஆண்டவர், கர்த்தர் இப்படிங்கிற தேவன் இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் மற்ற நிறுவனங்கள் இருக்கும்போது சேனைகளின் கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் உள்ளதை எடுத்து யூதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இவர் சொல்கிறார். அதே மாதிரி இவர் அந்த சிதறி போன அந்த அந்த விசுவாசிகள், அவங்க ஸ்தேவானின் நிமித்தம் ஏற்பட்ட உபத்திரவத்தினாலே சிதறி போனாங்க. பேதுரு அப்போஸ்தலன் சிதறி இருக்கிற மக்களுக்கு எழுதியிருக்கார் என்று வாசிக்கிறோம். இப்படி சிதறி இருக்கிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி?
அவங்க அகதிகளாக போயிருக்கிறாங்க. ரூட்லெஸ் பீப்புள், அவங்களுக்குண்டு நிலையான எந்த வாழ்க்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலை, பதட்டம், குழப்பம். அவங்கள தைரியப்படுத்துறதுக்கு, திடப்படுத்துறதுக்கு அஸ் அ பாஸ்டர், அவங்களுடைய ஒரு மெய்ப்பனை போல அவர் அவங்கள கண்டிக்கிறார். அதே சமயத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துகிறார், அவங்கள தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு இதை நம்ம நம்ம ஒரு நல்ல ஒரு நிறுவமாக பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு கண்டிப்பு தேவை, அதே சமயத்தில் நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய உற்சாகமும் தேவை. இந்த நிருபத்தில் நியாயப்பிரமாணத்து குறித்த சில காரியங்களை நம்ம 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வருஷத்தை வாசிக்கும்போது யாக்கோபு கையாளுகிறத பார்க்க முடியும். நியாயப்பிரமாணம்ங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவதை நம்ம பார்க்கணும். 4ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 12 வசனங்களையும் அது சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். சரி, இப்படி யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். இது நான் ஏற்கனவே சொன்னேன். இது அந்த அவருடைய காலத்தில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் சற்று தளர்ந்து போகும்போது, அதாவது சாட்சி இல்லாத வாழ்க்கை, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவங்கள கண்டித்து உணர்த்துகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் பயமா இருக்குது நமக்கு. விபச்சாரிகளே, விபச்சாரர்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் சொல்கிறார். வேற யாருமே அப்படி பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் சொல்கிறார். யோவான் ஸ்நானன் அப்படி பயன்படுத்தினான். விரியன் பாம்பின் குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி அவங்களுக்கு வய காட்டினவன் யார் என்று சொல்லி அவன் சொன்னானே. இயேசு கிறிஸ்துவும் சொன்ன மாயக்காரரே, அவர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படிலாம் சொன்னாரே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட், அப்படிப்பட்ட ஒரு கண்டித்து உணர்த்தும் போதகம் இன்றைக்கு நமக்கு தேவை. சபைகளிலே தாறுமாறுகள், கவலையினங்கள், போட்டிகள், பொறாமைகள், பிரிவினைகள், சண்டைகள், சாட்சியில்லாத வாழ்க்கைகள். அருமையானவர்களே, அதே சமயத்தில் சோர்ந்து போகும்படியான நிலைமைகள். எதிர்காலம் நீ எப்படி இருக்குமோ, கிறிஸ்தவ சபைகளுக்கு, இயக்கங்களுக்கு எப்படி இருக்குமோ, கட்டி எழுப்பப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிலை நிற்குமா என்கிற ஒரு பயம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த யாக்கோபினுடைய நிருபம் நமக்கு மிகவும் அதிக தேவை உள்ளதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மலைப்பிரசங்கத்துக்கு ஒத்த பல காரியங்களும் இந்த நிருபத்திலே இருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இஸ் அ மோர் அ கைண்ட் ஆஃப் டீச்சிங் எபிசோட், போதனை செய்யக்கூடிய ஒரு நிருபமாக இது இருக்கிறது. ஆகையினால் இப்போ பவுல் அப்போஸ்தலன் பண்ண சொந்த காரியத்தெல்லாம் பற்றி அவர் எழுதுவார். அப்படிலாம் இல்லை இதில். இவர் யாக்கோபு தன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட இதில் சொல்லவே மாட்டேங்கிறார். தன்னை மறைத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவருடைய இதில் அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள அந்த மலைப்பிரசங்கத்தில் உள்ள பல காரியங்களை இவர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனத்தில், 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், 5ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களில், இன்னும் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலலாம் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன். இன்னொரு காரியமும் இவருடைய நிருபத்தில் சற்று வித்தியாசமா இருக்குது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஞானம் எழுத்துக்கள், அதாவது ஞானம் இலக்கியம், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி உன்னத பாட்டு, இதெல்லாம் ஒரு விதமான போதனைகளை கொடுக்கக்கூடிய இலக்கியங்களாக, எழுத்துக்களாக இருக்கின்றன. அப்படித்தான் இதுவும் இருக்கிறது. இதுலையும் அவர் விஸ்டம் பற்றி சொல்கிறார். இன்னைக்கு நம்ம படிக்கிறது கூட ஞானம் பற்றி அவர் பேச போகிறார். இந்த நிருபத்தில் 5 அதிகாரம் இருக்குது. இதை 3 டிவிஷன், பெரிய பங்காகவும் பல பேர் குட்டி குட்டி பகுதிகளாகவும் பிரிக்க முடியும். முதலாவது அதிகாரம் 1ஆவது வசனம் ஒரு டிவிஷன், டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் டிவிஷன்ஸ். 2ஆவது டிவிஷன் சற்று பெரியது. அது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. 1ஆம் அதிகாரம் 2 முதல் 18 வரைக்கும். பிறகு 1ஆம் அதிகாரம் 19 முதல் கடைசி அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 20 வரைக்கும் அது முற்றிலும் முற்றிலும் ஒரு டிவிஷனாக இருக்கிறது. முதலாவது டிவிஷன் 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம், அது இன்ட்ரடக்ஷன், அறிமுகம், வாழ்த்துதல், கிரீட்டிங்ஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் அப்படியோட முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு 2ஆவது பகுதி சொன்னோமே, பெரும்பகுதி டிவிஷன்
1வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ளது. அது டீல் பண்ணுகிற அதில் உள்ள கருத்து என்னன்னா, ட்ரையல்ஸ் அண்ட் டெம்டேஷன்ஸ், சோதனைகள். சோதனைகள்னு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த ட்ரையல்ஸ் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், உபத்திரவங்களில் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கடைசி பெரும் பகுதி 1ஆம் அதிகாரம் 19 முதல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதுல, அது என்ன இருக்குன்னா, எக்ஸார்டேஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ், அறிவுரைகளும் எச்சரிப்புகளும். நான் சொன்னேனே, அவர் ஒரு பாஸ்டரல் மினிஸ்ட்ரி மாதிரி இதை செய்திருக்காருன்னு. அவர் ரொம்ப கண்டிப்பாகவும் அதிகாரம் உள்ளவராகவும் சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே இவர் ஒரு சபையினுடைய தலைவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவர் அப்படி தச்சனுடைய குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தாலும் ஆண்டவர் அவரை தன்னுடைய சபையினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். இப்போ நம்ம இந்த நிருபத்துக்குள்ள போவோம். இவ்வளவு நேரம் இதுக்கே எடுத்து விட்டோம். ஆனால் இது ரொம்ப அவசியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், த வெரி ஃபர்ஸ்ட் டிவிஷன், வாழ்த்து அப்படிங்கிற குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். அப்புறம் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. ஆரம்பத்திலேயே இந்த நிருபத்துக்கும் மற்ற நிருபங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள் எல்லாம் பார்த்தா, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜெபத்தை எல்லாம் பற்றி அதில் எழுதுவார். தன்னை அப்போஸ்தலன், நான் ஒரு அப்போஸ்தலன் அப்படிங்கிறதையும் அவர் உறுதிப்படுத்தி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த மனிதர் அப்படி அல்ல. இவர் தன்னை பற்றி என்ன சொல்கிறாரு? நான் ஊழியக்காரன், நான் ஒரு சர்வன்ட், நான் ஒரு என்று தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அருமையான ஒரு மனிதன் அல்லவா. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்த்துதல் இவரிடத்துல காணப்படுகிறது. அருமையானவர்களே, இவர் அந்த எருசலேம் சபையினுடைய தலைவர். ஆனா நான் ஒரு ஊழியக்காரன். யாருக்கு ஊழியக்காரன்? யாருக்கு ஊழியக்காரன்? தேவனுக்கும், உன்னதமான தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். இந்த இயேசுங்கிறவர் யாரு? இந்த இயேசுங்கிற கிரேக்க பெயர் பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா என்று சொல்லப்பட்டது. அப்ப இயேசுவானவர் சிறு பையனா இருக்கும்போது அவரை யோசுவான் தான் எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க. உங்க வீட்லயும் கூப்பிட்டுருப்பாங்க. யாக்கோபும் கூப்பிட்டுருப்பார். அவங்க எங்க அண்ணன், என்னுடைய சகோதரன், இயேசுனுடைய சகோதரனாகிய யாக்கோபு அப்படின்னு தன்னை பற்றி சொல்லாம, அவர் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரன் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் 2 முக்கியமான அந்த திருத்துவத்தில் உள்ள ஆட்களை குறித்து இங்க அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒன்று பிதாவாகிய தேவன், 2வது அவரை குமாரன், தன்னுடைய குமாரனை அவர் அனுப்பினார். அவர் மூலம் அவர் செய்தார். இன்றைக்கு நம்ம படிக்கிற வாக்குத்தத்தங்கள் யாருடைய வார்த்தைகள்? தேவனுடைய வார்த்தை. தேவன் தன்னை வெளிப்படுத்தின அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவர் வெறும் இயேசுங்கிற பேர்ல ஒரு மனிதனாக இருந்தார். He lived as a human being, totally a human being. அப்படித்தான் யோசுவாங்கிற பேர்ல யாக்கோபு சின்ன வயசுல பார்த்திருப்பார். ஆனா அவர் டோட்டலி a different person. அவருக்கு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். கிறிஸ்டாஸ் என்கிற அந்த வார்த்தையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர், குறிப்பிட்ட ஒரு பணியை செய்வதற்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, ஆசாரியர்களை அந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணாங்க. ஆனால் இவருடைய அபிஷேகம் as a savior, as Messiah, அவர் மீட்பராக வந்தவர், நம்மை மீட்கும் பொருளாக வந்தவர். அருமையானவர்களே, அந்த கர்த்தருடைய வார்த்தை இது உலகமெங்கும் கூறி அறிவிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அதுக்கு நான் ஊழியக்காரன், அதை கூறி அறிவிக்கிறதுக்கு நான் ஊழியக்காரன் என்று அவர் சொல்கிறார். அப்படி தன்னை தாழ்த்துகிற அவர், அவங்க யாருக்கு அவர் சொல்லி, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்தல் சொல்லி என்று அவர் சொல்கிறத பார்க்கிறோம். அந்த சிதறடிக்கப்பட்டவங்க பழைய ஏற்பாட்டில் அந்த 12 கோத்திரங்கள், அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது ஸ்தேவானால ஏற்பட்ட உபத்திரவத்தினால கிறிஸ்தவர்கள், த நியூ இஸ்ரேல், புது இஸ்ரேல், கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்துக்கப்பட்ட இஸ்ரேல், நாமும் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவுக்குள்ள அவங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். நெருக்கடி சூழ்ந்த மக்கள்,
வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த மக்கள், கேள்விக்குறிகளையே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு எழுதுகிறார். யாருடைய வார்த்தை? தேவன் தரக்கூடிய வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? அவர் நம்ம போல மனிதனா இருந்தவர். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராக அவர் இல்லை. நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர் தான் நீங்க சேவிக்கிறீங்க. அவருடைய ஊழியக்காரனா இருக்கும்படியாக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம போகலாம். இந்த வார்த்தையில 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சின்ன பகுதியாக நம்ம பார்க்கலாம். 2லிருந்து 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த இந்த வசனங்கள் 2லிருந்து 4 வசனங்கள் அது எதை எதை குறிக்கிறது தெரியுமா? சோதனைகளின் விளைவை புரிந்து கொள்வதின் அவசியம். Why I face tribulation? Why I constantly meet with the trials? அதனுடைய அதனுடைய விளைவை புரிஞ்சுக்கோங்கப்பா. உங்களுக்கு ஏன் இப்படிலாம் வருது தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனா அது எப்படி தொடங்குறார் பாருங்க. என் சகோதரரே. ஹalleluya. நான் இயேசுனுடைய சகோதரர். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன்னு சொல்ல தகுதி உள்ள ஒரு மனுஷன். ஆனா அவர் இந்த மக்களை பார்த்து என் சகோதரரே என்று சொல்கிறார். இந்த புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்த்தால் அதுல 13 இடத்துல சகோதரரே, பிரியமான என் சகோதரரே அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதாவது அவர்களை உண்மையாய் நேசித்த ஒரு அருமையான தலைவர். அவங்கள ஒரே குடும்பம், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரே குடும்பத்துக்கு நாமக்காரனராகியவர் கிறிஸ்து. அந்த குடும்பத்துக்கு நாம் எல்லாரும் சொந்தம். அப்பா பிதாவே என்று ஒருவரை அழைக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒருவரை அழைக்கிறோம். வேறு மொழிகளில் அழைக்கலாம், வேறு வித்தியாசமான சூழல்கள் அழைக்கலாம். பட் we address to the one father and we belong to the one family. யாக்கோபும் அந்த குடும்பத்தில் தான் இருந்தார். இன்றைக்கு ராத்திரி நாம் அந்த குடும்பத்தில் தான் இருக்கிறோம். பாருங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க. அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் இருக்குது இல்ல, அகப்படும் போதுன்னு சொல்லும்போது அகப்பட்டால் அப்படின்னு சொல்லல. உங்களுக்கு வந்தாலும் வரலாம், அப்படி இல்லை. அகப்படும் போது உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க அது வழியா போவீங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அருமையானவர்களே, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா அதுல நல்ல விளைவு உண்டு. அதுக்கு ஒரு நோக்கமும் உண்டு. என்ன சொல்கிறார் பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தமிழில் சோதனைங்கிற வேர்டு நம்ம டெஸ்ட் ட்ரையல் அப்படிங்கணும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் டெம்டேஷன், சோதனைக்காரன்னு பிசாசை குறித்து வாசிக்கிறோம். அவன் நம்ம இழுத்து தள்ளுறதுக்காக, நம்மளை கெடுக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி டெம்டேஷன். அதுவும் சோதனைன்னு தமிழ்ல இருக்குது. ஆனா அதே சமயத்துல நம்முடைய தகுதியை உயர்த்துறதுக்காக, நம்ம இன்னும் பலப்படுத்துறதுக்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறது பரிசோதனை. அது ட்ரையல், அது டெஸ்ட். இதுல அவர் சொல்லுகிறது, உங்களுக்கு இப்ப நடக்கிறது டெஸ்டிங். அதுல நீங்க பலப்படுவீங்க. அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். உங்களுக்கு பொறுமை ரொம்ப தேவையப்பா. இந்த உலக வாழ்க்கையில பொறுமை இல்லாம வாழவே முடியாது. ஏன்னா நீங்க பதட்டப்படுறவங்க, நீங்க குழம்பி போறவங்க. பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை தானே. அப்ப அவருடைய சாயல் உங்களுக்கு வேணும் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? நீடிய பொறுமை உள்ளவர். ஆமென். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கார் ஒழிய, அவர் தாம் வேண்டும் என்றே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கவில்லை. நீடிய பொறுமை. நம்மகிட்ட நீடிய பொறுமை இருக்குதா? அது எப்படி வரும்? ட்ரையல்ஸ் இல்ல. அந்த பழைய காலத்துல கப்பல்கள், பெரிய பெருங்கடல்கள், ஓஷன்ஸை கடக்கிறதுக்காக கப்பல்கள் செய்யும்போது சரியான மரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதுல இருந்து மரப்பலகை எடுத்து அதை வைத்து அந்த கப்பல்களை செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த மரங்களை எங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னா, கடற்கரை ஓரங்கள்ல பயங்கரமான காற்று புயல் வீசக்கூடிய இடங்கள்ல உள்ள சில மரங்கள்.
பல மரங்கள் வீழ்ந்துவிடும். ஆனால் சில மரங்கள் அத்தனை காற்றையும் எதிர்த்து நின்று அது அசைந்து ஒரு விதமான முறுக்கு ஏறின மாதிரி முறுகி போன நிலைமையில உறுதியா இருக்கக்கூடிய மரங்கள். அந்த மரத்தில் உள்ள அந்த பலகை எடுத்து அப்படி புயல்களை சந்திக்கக்கூடிய அந்த பயணத்துக்கான கப்பல்களை செய்வாங்க. நம்ம வாழ்க்கையில புயல்கள் வரும். நம்ம வாழ்க்கையில எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும். நம்முடைய விசுவாசம் பலப்படும். அதுக்காக சோதனைகள் உண்டு. அப்போ நமக்கு வருகிறது பொறுமை. அந்த அதனால என்ன நடக்குது? வேதனை அல்ல, துக்கம் இல்ல. பாருங்க, 3ஆம் வசனத்துல அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இயேசுவானவர் அப்படித்தான் சொன்னார். உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளையும் என்னை பற்றி உங்களை பொய்யா சொல்வார்களானால் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். ஏனென்றா உங்களுக்கு உங்களுக்காக பரலோகத்துல ஆண்டவர் வைத்திருக்கிற பலன் இருக்கிறது. பாருங்க, வாசிக்கிறேன். மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் உபத்திரவையா பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதான் பாக்கியம். நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும், பொறுமை பலப்படும், தேவனின் சுபாவம் நம்மிலே வளரும். பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அருமையானவர்களே, இது உங்களுக்கு தான் நடக்குதுன்னு இல்லை, நமக்கு தான் நடக்குன்னு இல்லை, நம்முடைய காலத்தில் தான் இப்படின்னு இல்லை. இது தேவனை பின்பற்றுகிற எல்லா மக்களும் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கு தெரியுமா? பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல், அப்புறம் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும். அந்த பூரணர்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து மெச்சோர்ட் என்று இருக்கிறது. நீங்க முதிர்ச்சி அடைந்தவர்களா உங்க விசுவாசத்தை பலப்பட அது உண்டாக்கும், வழி உண்டாக்கும். ரெண்டாவது, நிறைவுள்ளவர்கள், கம்ப்ளீட். அரைகுறையா இல்ல, அரைகுறையான வாழ்க்கை அல்ல, முழு அளவில் உள்ள வாழ்க்கை பெறுவதற்கு உபத்திரவம் தேவை. அதன் மூலம் விசுவாச பரிசோதனை தேவை. அதன் மூலம் பொறுமை தேவை. ஆகினால நீங்க சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் நினைக்கிறேன் இதோட தான் இன்னைக்கு முடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அதில் பார்க்கும்போது அதை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இங்க ஞானம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியினுடைய முக்கிய கருத்து என்னன்னா, ஞானத்தை கேட்பதின் அவசியம். இதுக்கு முந்தினதை என்ன பார்த்தோம்? சோதனைகளின் விளைவை புரிந்து கொள்வதின் அவசியம். இப்போ ஞானத்தை கேட்பதின் அவசியம். ஏன்? அங்க பாருங்க, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இந்த உபத்திரவத்தின் வழியா போகும்போது, நம்ம ட்ரையல்ஸ் வழியா போகும்போது எதுக்கு ஞானம் தேவை? நமக்கு தெரியல. நம்ம குழம்பி போயிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியல. ஆகையினால நமக்கு ஆண்டோடைய வழிநடத்தல் தேவையா இருக்கிறது. இந்த ஞானத்தை குறித்து நம்ம நீதிமொழிகளில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம். இங்கேயும் அவர் இது உங்களுக்கு தேவை என்று அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த குழம்பி இருக்கும் சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்புறம் கடிந்து கொள்ளாதவர். அவர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டவங்களை நடத்துகிறார். தானியேல், பழைய ஏற்பாட்டில் உள்ள தானியேல் ஒரு இளைஞன். அவன் பெற்றோரை விட்டு பிரிக்கப்பட்டு போய்விட்டான். வேறொரு நாடு, வேறொரு மொழி, வேறொரு சூழ்நிலை, வேற தெய்வ பழக்கங்கள். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? அதில் வேற ராஜா ஒரு கட்டளை போட்டுட்டார். இந்த ஞானிகள் நம்ம கொண்டு வந்து இவங்களெல்லாம் கொண்டு போடுங்கள் என்று சொல்லிவிட்டார்.
அப்போ அந்த தானியேல் போய் அந்த மக்கள் அந்த பொறுப்பார்க்க அதிகாரத்தை கேட்டான். தானியேல் எழுதின தானியேலுடைய புத்தகத்தை வாசிக்கும்போது அதை அவர் சொல்லுகிறார், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கிறார். குழம்பி நின்ற சூழ்நிலையில ஆண்டவர் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டார். அவரோடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சேர்ந்து கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அதை வாசிக்கும்போது, பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதுக்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது விளங்கிக் கொள்ள முடியாத காரியம், ஒரு சிலர் ஆட்டி படைக்க கூடியதான ஒரு காரியம், நம்முடைய ஃபியூச்சரே அழிஞ்சு போச்சுதோ, நம்முடைய நம்முடைய எதிர்காலம் பொல்லாதவருடைய கையில் இருக்குதோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய காரியம். அப்போ தானியேல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது ஞானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ராஜாவுக்கு சரியான பதில் கொடுக்க அவனால முடிந்தது. அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த ஞானம் தேவை அல்லவா? நமக்கு இந்த ஞானம் தேவை அல்லவா? சில சமயங்களில தப்பான முறையில சில இஷ்யூஸை நம்ம ஹேண்டில் பண்ணி இருக்கிறதை இன்னும் கெடுத்து விடுகிறோம் அல்லவா? இருக்கிற பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துடுது அல்லவா? ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் எல்லாருக்கும் சம்பூர்ணருமாய் கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன். இது பரீட்சை சமயத்தில் உள்ள ஜெபம் மாத்திரம் இல்லை. இந்த ஞானம் பரீட்சை எழுத போறப்பா, எனக்கு பரீட்சைக்கு வேணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை. இந்த கான்டெக்ஸ்ட படித்தா உபத்திரவத்துல, கஷ்டத்துல, நெருக்கத்துல, வழியே தெரியாம சூழல இருக்கக்கூடியவங்களுக்கு கர்த்தர் இறங்கி பதில் கொடுக்கிறார், ஆலோசனை தருகிறார், வழி நடத்துகிறார். அவர் அப்படிப்பட்டவர். அருமையானவர்களே, ஆனால் நம்ம கேட்கும்போது நம்ம சந்தேகமில்லாமல் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர் என்பதை நம்ம புரிந்து கொண்டு செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இனிமே 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இன்னொரு பகுதி இருக்கிறது. அதனுடைய கருத்து என்னவென்றால், வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்வதின் அவசியம். ஏன் எனக்கு இந்த ஏழ்மை? ஏன் எனக்கு இந்த கஷ்ட காலம்? ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை? விசுவாசிகள் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. இதை வாசித்து நம்ம இதையோடு முடிச்சிடலாம். சரியா? பாருங்க, 9வது வசனம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொள்வதின் அவசியம். இரண்டா, அநேக மக்களுக்கு இது ஒரு போராட்டம். வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள், இதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் ஏழ்மையா இருந்தாங்க. குறிப்பாக எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாத்தையும் இழந்து போனவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் உதவி செய்கிறதுக்காக பணம் திரட்டி கொண்டு போனதெல்லாம் குறித்து மற்ற நிறுவனங்களில் நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இங்கே வாசிக்கிறோம், தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். திங்க் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஹைனஸ் யூ ஹாவ் ரிசீவ்ட். எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பாவங்களிலே மரித்தவர்களாயிருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட அவரோடு கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். யூ ஆர் ஆல்ரெடி சீட்டட் இன் த ஹெவன்லிஸ் அலாங் வித் த சேவியர். இல்லையா? நம்முடைய பொசிஷன் என்ன? நீ உலகம் நம்ம எப்படி பார்க்குது? நம்முடைய உற்றார் உறவினர் கூட நம்ம எப்படி பார்க்குறாங்க? நாமே நம்மளை எப்படி பார்க்குறோம்? டு வி ஹாவ் அ லோ எஸ்டிமேஷன் ஆஃப் அஸ்? நம்மளை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கோமா?
அது உலகம் நம்மளை பார்த்து ஏளனமா பார்க்குதா? அருமையான விசுவாசியே, நீ உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டு. ஆமென். இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் ஒரு நாள் போயிடும். அதுதான் அவர் தொடர்ச்சியா சொல்கிறார். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை உணரணும். ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவான்களுடைய அஹ், சொத்து எல்லாம் போயிட்டு, அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வீடு சொத்து எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே போயிட்டு பாப்பர் ஆயிட்டாங்க. நீ தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டுப்பா. ஏன்னா இதெல்லாம் உனக்கு அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் அந்த நீ சேர்த்து வச்சு இதெல்லாம் போயிடும். அதெல்லாம் உனக்கு நிரந்தரம் இல்லைப்பா. ஆ? ஆனா பாரு, இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானப்பா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். யூ வில் ஹாவ் இட்டர்னல் கிரவுன். அழிந்து போகாத, உனக்கு மகிமையும் மாட்சிமையும் கனமும் கொடுக்கக்கூடிய உன்னத நிலைமை உனக்காக ஆயத்தமாய் இருக்குதே. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வேன். அருமையான நண்பர்களே, நீங்கள்லாம் ஜெயம் கொள்கிறவர்கள் அல்லவா? ஏனென்னா நீங்க இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் அல்லவா? ஹீ இஸ் த விக்டர். யூ ஆர் ஆன் த விக்டரி சைட், இல்லையா? அதனால நீங்க சோர்ந்து போகாதுங்க. வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்குதா? இனி என்ன செய்வது? வேலை இல்லாம போகுது, விலைவாசி கூட்டிட்டு போகுது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்? என் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய நிலைமைலாம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடைய ஃபியூச்சர் இஸ் சேஃப் இன் ஹிஸ் ஹேண்ட். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க என்று அவர் சொல்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வெகுமதியோடு கூட காத்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம இந்த நிருபத்தை தொடங்கினோம். இந்த நிருபத்தில் அருமையானவர்களே, இதை எழுதின அந்த அருமையான சகோதரர் யாக்கோபு சகோதரர், அவர் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறார். ஆண்டவர் இவர் என்னத்தெல்லாம் எழுதினாரோ அதெல்லாம் அங்கே பெற்றுக்கொள்ள அவர் தகுதி பெற்று விட்டார். நாமும் அப்படித்தான். இந்த நாளில் ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிப்போம். அது பிறகு உங்களுக்கு கேள்விகள், ஏதாவது சந்தேகங்கள் அல்லது ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா அதை சொல்லலாம். சரியா? கர்த்தாவே, யாக்கோபு நிருபத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுங்கிற சகோதரனை நீர் உருவாக்கினீரே, அவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரை நீர் உம்முடைய பிள்ளையாக மாற்றி அவர் மூலம் இந்த எழுத்துக்களை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றாண்டுகளாக இதை காப்பாற்றி நாங்கள் எங்கள் தாய்மொழியிலே இதை படிக்கும்படி செய்தீரே, உம்மை துதிக்கிறோம். அவர் எழுதின காலத்தில் இருந்த சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்கிறது. பதட்டங்கள், குழப்பங்கள், உத்தரவுகள். ஹalleluya. எதிர்காலத்தை குறித்து அறிய முடியாத சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவரே, இந்த யாக்கோபு சொல்வது போல எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கைகளிலே பத்திரமாய் இருக்கிறது. எப்படி நடக்க வேண்டும் என்கிற உம்மிடத்திலே போய் ஞானத்தை கேட்கிறோம். தானியேலுக்கு நீர் கொடுத்த ஞானம் போல எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. ஆகினால் அப்பா, நாங்கள் உமக்குள்ளாக உறுதியாய் தரித்திருந்து பொறுமையை, நீடிய பொறுமையை அணிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உம்மிலே பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக மாறுவோம். இந்த உபத்திரவத்தின் பாதையிலே செல்லும் பொழுது எங்களை சுத்திகரியும், பலப்படுத்தும். உமக்கே நன்றி, துதி, ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.